ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை பணியாரம். என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாம். கோதுமை மாவு 250 கிராம், சீனி 150 கிராம், உப்பு 2 சிட்டிகை, சமையல் சோடா உப்பு 1 சிட்டிகை, வாழைப்பழம் 1, தண்ணி தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் எடுத்து வச்சுருக்கிற 250 கிராம் கோதுமை மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. கூடவே 150 கிராம் சீனியையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வாழைப்பழம் 1 சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி செவ்வாழைப்பழம் என்கிட்ட இருக்கிறனால போட்டுக்கிறேன். நீங்கள் எந்த வாழைப்பழம்னாலும் போட்டுக்கலாம். உப்பு 2 சிட்டிகை போட்டுக்கிறேன். சமையல் சோடா உப்பு ஆப்ஷன் தான். நான் உடனே பண்ணுறதுனால நான் 1 சிட்டிகை போட்டுக்கிறேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லா பொருளையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டா அது தேவைப்படாது. தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது மாதிரி இதில் உங்களுக்கு வாழைப்பழம் கொஞ்சம் திட்டு திட்டாக இருக்கும். எனக்கு அது மாதிரி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். இல்லை உங்களுக்கு மாவு ரொம்ப மெதுவாக வேணும்னா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போது குழிப்பணியார சட்டியை நம்ம வச்சு ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிருக்கேன். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நல்லெண்ணெய்யோ நெய்யோ வேணும்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். அது உங்கள் சாய்ஸ் தான். எனக்கு கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் இருக்குது, ஆயிலே வேண்டான்னா நீங்கள் ஆயில் கூட ஊற்றாமல் பண்ணலாம். இது நான்ஸ்டிக் பாத்திரம்தான். அடுப்பு கொஞ்சம் இப்போ சிம்மிலே இருக்கட்டும். ஏன்னா பாத்திரம் சட்டுன்னு ரொம்ப ஹீட் ஆயிரும். இப்போ ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். 2 பக்கமும் வெந்த உடனே நாம் அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ நமக்கு சுட சுட பணியாரம் ரெடி. வாங்க நாம் அதை பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, ஆவி பறக்குது. நான் இப்போ ஒன்று ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன். பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது தப்பாக பண்ணியிருந்தா நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.